நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஃபர்ஸ்ட் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நான் கொடுத்துருக்க பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணி இந்த அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோன்னா அந்த ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நான் கொடுத்துருக்க பீட் மார்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாங்கு குரூப்பு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பீட் மார்க்காக அந்த பீட் மார்க்கில் மட்டும் உங்களுக்கு எடிட் பண்ணுற இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணு தெரியாதவங்களுக்காக நான் அந்த வீடியோ எப்படி போடுறேன். நான் ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டுங்க. டச் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் மீடியான் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு அதை டச் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பீட் மார்க்கில் நீங்கள் வச்சு இந்த மீதி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு இமேஜாக வந்து கரெக்டாக வந்து பீட் மார்க்கில் வச்சு மீதி வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு நான் பீட் மார்க் வரணும் அதுக்குள்ளே மட்டும் அந்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க்கில் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பீட் மார்க்லையுமே ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோக்கெலாம் நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேகப்பெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சேகப்பெட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இப்போ இந்த எஃபெக்ட் வந்து லேயரோட காப்பி பண்ணணும். அதுக்கு 4வது ஆப்ஷன் டச் பண்ணிட்டு பேக் வந்துடணும். பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்ம எடிட் பண்ணுறது வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் விட்டுருங்க. அடுத்து ஒரு இமேஜ் இருக்கும், அதையும் விட்டுருங்க. 3வது ஒரு டபுள் பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்களா, அந்த இமேஜை வந்து டச் பண்ணி இந்த டூப்ளேஷன் டச் பண்ணி லாஸ்ட்டில் பேஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அதில் ஏற மாதிரி ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி 1 2 3வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த பீட் மார்க்கை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் செல் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த 3வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு டச் பண்ணி இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அடுத்து சேகப்பேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேகப்பேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா, அது வந்து லேயரோட காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை எடிட் பண்ணுற பீட் மார்க் இருந்துச்சுங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரியே இந்த 2வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து மொதல் இமேஜ், இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது இமேஜை விட்டுருங்க. அடுத்து ஃபஸ்ட் இமேஜ், இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுருங்க.